வணக்கம், வெல்கம் டு குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்டான அவல் உப்புமா எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ செய்து கொடுக்கலாங்க. நிறைய ஃபைபர் உள்ள அவல் வச்சு நம்ம சூப்பரான ஒரு டிஷ்ஷு தாங்க செய்ய போகிறோம். அவல் உப்புமா எப்படி செய்வோன்னு பார்ப்போங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப் அவல் தின் அவல் இல்லை திக் அவல் எது வேணாலும் நம்ம எடுத்துப்போங்க. அதனால் 2 தடவை தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். தின் அவல்னால் நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு எடுத்துருவோங்க. திக்கவல்னால் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இதில் இருக்க தூசி இதெல்லாம் வடிய விட்டுட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டு ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இந்த உப்புமாவுக்கு தேவையான காய்கறிகள்லாம் நம்ம அரிஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுப்போங்க. ஒரு வெங்காயம், பட்டாணி பொடியாக நறுக்குனது இதெல்லாம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாங்க. கேப்சிகம், குடமிளகாய் இதெல்லாம் பொடியாக அரிஞ்சிக்கலாம். கேரட்டு, இஞ்சியும் பொடியாக அரிஞ்சது, பச்சை மிளகாய் ஒன்று பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கொத்தமல்லியும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1/4 கப் அளவு திருவின தேங்காய் எடுத்து வச்சிடலாம். வறுத்த வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஒரு அரை டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு அதையும் போட்டுட்டு பொரிய விட்டுடலாம். ரெண்டு நல்லா பொரிஞ்சு வறுப்பட்டதோ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு வதக்கிடலாங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகள்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்துட்டு மூடி வச்சுருவோம். இது நல்லா வேகட்டும். 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வெந்த பிறகு நம்ம இதை கிளறிட்டு ஊற வச்சுருந்த அவலை இதில் போட்டுக்கலாங்க. ஊறலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கூட தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் அப்படியே இருக்கட்டும். இப்போ கடைசியாக நம்ம இதில் துருவி வச்சுருக்கிற தேங்காய் போட்டு ஒரு நிமிஷம் இதை போல் கலந்துட்டு எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி கலந்துப்போங்க. இப்போ லெமன் ஜூஸ், எலுமிச்சப்பழ ஜூஸு ஒரு அரை மூடி எடுத்துகிட்டு நம்ம இது மேலே அப்படியே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு அப்படியே பிழிஞ்சு ஊற்றிடலாம். வறுத்த வேர்க்கடலை பொடியாக அரிஞ்சு வச்சுருந்த கொத்தமல்லி தழைகள் அதையும் தூவிட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்க போகிற டயத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சேர்க்குறதால இதில் எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க. கலந்துட்டு நம்ம இப்போ சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அருமையான அவல் உப்புமா தயாராகிடுச்சுங்க. இது நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்து கொடுக்கலாங்க. ஈவினிங்கும் நம்ம ஸ்நாக்ஸாகவோ செய்து கொடுக்கலாம். நிறைய நார்ச்சத்துக்கள் அடங்கிய இந்த இந்த அவல் வச்சு நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒன்று தாங்க பார்க்க வேண்டியது, அவல் மட்டும் நல்லா ஊறிச்சான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை தாளிச்சிடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.